அனைவருக்கும் வணக்கம். நீங்க நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அஜித்குமார் கேஸ தெரிஞ்ச எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, எப்ப இந்த நிக்கிதாவை சிபிஐ கைது பண்ணுவாங்க அப்படின்னு காத்துட்டு இருக்கோம். ஆனா நாம எந்த அளவுக்கு காத்துட்டு இருக்கோமோ அதை விட அதிகமா, அதை விட ஒரு படி மேல போயிட்டு நிக்கிதாவை எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரோட ஆசை ராணி, அரசு உயர் அதிகாரிகள் பெரிய அளவுல கடும் போராட்டம் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, இன்னும் அழகு குத்திக்கிட்டு மொட்டை அடிச்சுக்கிட்டு வேண்டுதல் பண்ணாததுதான், மற்றபடி என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ செஞ்சிருக்காங்க. இப்ப என்னப்பா செஞ்சிருக்காங்க அப்படின்னா, நிக்கிதாவை இன்டர்வியூ கொடுக்க விட்டுருக்காங்க. அதாவது போயிட்டு நீ உன்னை நியாயப்படுத்தி என்னென்னலாம் பேச முடியுமோ கொஞ்சம் உளராம நீ பேசு, கேள்வி கேட்கிறவங்க பல்லுப்படாம தான் கேட்பாங்க, நாங்க பெரிய பணம் அப்படிங்கிறத கொடுத்துடுறோம் அப்படிங்கிற அடிப்படையில இப்போ நிக்கிதா புதுசா ஒரு பேட்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்குங்களா, அந்த இஷ்யூ அப்படியே பத்தி எரிஞ்சிட்டு இருக்க டைம்ல நிக்கிதா ஒரு சேட்டலைட் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ அப்படிங்கறத கொடுத்தது, பல்லுப்படாத கேள்விகள், பெரிய விமர்சனம் ஆச்சு. என்னடா ஒரு சேட்டலைட் சேனல் அவங்களுடைய தகுதியை இறங்கி ஒரு காசு ஏதாவது 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்துருப்பாங்க, அதுக்காக நிக்கிதாவுக்கு ஆதரவா இன்டர்வியூ எடுத்து போடுறானுங்களே அப்படின்னு பெரிய விமர்சனம் ஆச்சு. சோ போன டைம் சேட்டலைட் சேனல் பெரிய விமர்சனம் ஆனதுனால இந்த முறை ஒரு யூடியூப் சேனலை கூப்பிட்டு இன்டர்வியூ அப்படிங்கறத அந்த நிக்கிதா நேர்த்தி கொடுத்துருக்குங்க. அதை பாக்குறப்பவே நமக்கு தெரியுது அது பெய்டு இன்டர்வியூ தான் அப்படின்னு. பட் என்னத்தை இங்க அவங்க நரேட்டிவ் செட் பண்ணோம் அப்படின்னு அந்த குரூப் நினைக்குது அப்படின்னா, நிக்கிதா அவளை கெட்ட பொம்பளைலாம் கிடையாது, நல்ல பொம்பளை தான், நீங்க அதை குறை சொல்லிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவா ஒரு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா வெளியில பேசுவாங்களா? இல்ல சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல இருக்க, நான் முடிச்சுட்டு பேசுறேன், இப்போதைக்கு வேணாம், அது சம்பந்தமான தகவல் வெளியாயிடுச்சு அப்படின்னா இது மாதிரி நேரத்துல யாரும் இன்டர்வியூ கொடுக்க வரமாட்டாங்கல்ல. ஆனா திட்டமிட்டு இந்த நிக்கிதா தன்னை நியாயப்படுத்தணும், தான் மேல எந்த குற்றமும் கிடையாது, தன்னை இதுக்குள்ள இழுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இன்டர்வியூ கொடுத்துருக்கு. ஏன்பா நிக்கிதாவுக்காக அந்த டீம் இந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னா அதை பின்னாடி சொல்றேன். பட் இந்த இன்டர்வியூல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கேள்விகள் வழக்கம் போல பல்லுப்படாத கேள்விகள், நிக்கிதாவுக்கு எங்கேயும் வலிச்சிடக்கூடாது, கொடுத்த காசை ரிட்டர்ன் கேட்டக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுல நிக்கிதா சொல்லக்கூடிய விஷயம், ஃபர்ஸ்ட் விஷயம், கடுப்பாகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அஜித்குமார் வழக்குல நிறைய பேர் சொன்னாங்கல்ல, அதாவது அஜித்குமார் தரப்பு விஷயங்களை சொன்னாங்க, இந்த நிக்கிதா அந்த கோயில்ல மாத்தி சொன்ன பொய்கள் எல்லாம் சொன்னாங்கல்ல. குறிப்பா ரம்யா அப்படிங்கிறவங்க, அந்த அஜித்குமாரோட சித்தி, அவங்க சொன்னாங்கல்ல, இந்த நிக்கிதா ஃபர்ஸ்ட் கோயில்ல 6.5 பவுன்னு சொல்லிச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு 8 பவுன், அதுக்கப்புறம் 9.5 பவுன்னு சொல்லிச்சு, இங்க தாலி செயின் அப்படின்னு மட்டும் சொல்லிச்சு, அதுக்கப்புறம் அங்க போயிட்டு தோடு வளையல்லாம் சேர்த்துக்குச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அத மாதிரி யாரெல்லாம் நிக்கிதாவுக்கு எதிராக இந்த மீடியாவில் பேசினாங்களோ, சிபிஐ கிட்ட ஆதாரமா போய் நின்னாங்களோ, சாட்சியா போய் நின்னாங்களோ, அவங்க சொல்றது எல்லாமே பொய்ங்க அப்படின்னு நிக்கிதா சொல்லுதுங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுச்சு, யாரெல்லாம் இதுகிட்ட பணம் வாங்கி ஏமாந்தாங்களோ, வேலை வாங்கி தருவாங்கன்னு இதுகிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்தாங்களோ, எத்தனை பேர் திருமணம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி இது ஏமாத்துச்சோ, அவங்க எல்லாருமே போய் இந்த சமூகத்துல இதுகிட்ட நடந்த யாரெல்லாம் போனாங்களோ, பாதிக்கப்பட்டாங்களோ, அவங்க எல்லாருமே போய் தான் மட்டும்தான் நியாயம் அப்படின்னு சொல்லிச்சு. இப்ப அதே வார்த்தையை தான் இந்த கேஸ்லயும் சொல்லுது. அதாவது இந்த கேஸ்ல இந்த நிக்கிதாவுக்கு எதிராக யார் என்ன சொன்னாங்களோ அவங்க சொல்றது எல்லாம் போய், நான் சொல்றது மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்லுது. அதையும் கேட்டுக்கிட்டு அந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடிய நபர் ரொம்ப அமைதியா, அப்படியா மேடம், சூப்பர் மேடம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. பாக்குறப்போ காசுக்காக பணத்தை திங்கிற வேலை இருக்குல்ல, அத மாதிரி வேலை தான் இந்த வேலை அப்படின்னு எனக்கு அந்த இன்டர்வியூ பாக்குறப்ப தோணுச்சு. பட் என்ன அப்படின்னா, இன்னும் 3 நாள் தாங்க இருக்கு. ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள்ள சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. நம்ம அந்த ஆகஸ்ட் 20க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா சிபிஐ பத்தி நம்ம அங்கங்க கேள்விப்படுறது, சிபிஐ நிக்கிதாட்ட இந்த கேள்விகள் கேட்டாங்க, இந்த கேள்விகள் கேட்டாங்க, இத்தனை பேரை விசாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் சின்னதா வெளிவரக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான். ஆனா முழுசா சிபிஐ அவங்களுடைய சார்ஜ் ஷீட்ல என்ன ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க, என்ன நீதிமன்றத்துல சொல்ல போறாங்க, ஆகஸ்ட் 20ஆம் தேதி டெட்லைனா கொடுத்திருந்தாங்க. SM சுப்பிரமணியம், மரியா கிளிட் இந்த நீதிபதிகள் அமர்வு 20க்குள்ள சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி போறப்போ சிபிஐ அந்த ஃபைல் பண்ற சார்ஜ் ஷீட்ல என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது வெளியே தெரிய வந்தது அப்படின்னா, இந்த கேஸ்ல நம்ம இன்னும் சொன்ன மாதிரி இந்த நிக்கிதா உண்மையாலும் நிக்கிதாவோட நகை காணா போச்சா, இல்ல அதுக்கு பின்னாடி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம்ல, சோ அது சம்பந்தமான தகவல் அப்படிங்கிறது கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனா ஏன் ஆகஸ்ட் 20 பெருசா நம்புறோம் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய ஒரு 2-3 புள்ளிகள் ரொம்ப நேர்மைக்கு பேர் போனவங்களா இருக்காங்க. இந்த சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இருக்காருல்ல, மோஹித் குமார், சோ அவர் மேல எல்லாருக்குமே ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு, அவர் நேர்மையா தான் நடப்பாரு, எந்த இடத்தையும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார் அப்படின்னு. அதே மாதிரி இந்த கேஸை விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் அமர்வு SM சுப்பிரமணியம், மரியா கிளிட் இருக்காங்கல்ல, இதுல
மரியா கிளெட்டி எந்த அளவுக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் இந்த எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் அவங்களுடைய கேஸ்ல எந்த அளவுக்கு சரியா நடந்துப்பாங்க அப்படின்னு தெரியும். அவங்களே கிட்டத்தட்ட ஒரு அட்வொகேட்டா மாறி அங்க ஆர்குமெண்ட்டை வந்து குற்றம் செஞ்ச தரப்புக்கு எதிராக எடுத்து வைப்பாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அந்த அளவுக்கு வீரியமா பேசுனதுனால தான் இப்போ இந்த வழக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நிக்குது அப்படின்னு தெரியும். சோ அன்னைக்கு எஸ்.எம். சுப்பிரமணியம் என்ன பண்ண போறாங்க, சிபிஐ தரப்பு என்ன பண்ண போறாங்க, இந்த அரசு தரப்பு வந்து எப்படி டிஃபெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நாம ஆகஸ்ட் 20ஆம் தேதி பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ ஃபைனலா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஏன்பா நிக்கிதாவை காப்பாத்துறதுக்கு ஏன் இந்த போராட்டம் நடத்தணும்? ஓரளவுக்கு இப்போ ஒரு உயர் அதிகாரிக்கு தெரிஞ்சவங்க இல்ல ஒரு அரசியல்வாதிக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஒரு சின்ன இஷ்யூவா இருந்ததுன்னா காப்பாத்தி விட்டுடலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா தன்னுடைய கையை மீறி போகுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பொதுவா போயிடுவாங்க. எல்லா வழக்குலையும் நடக்கிறது தான். அதனாலதான் அரசியல்வாதிகளை நம்பவே கூடாது, உயர் அதிகாரிகளை நம்பவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா சைட்ல இருக்கிறது வேஸ்ட் பீஸ் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த நிக்கிதா விஷயத்துல இன்னும் அவங்க வந்து நிக்கிதாவை இழுத்து பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிக்கிதா உண்மையை சொல்லிடுச்சு, வெளியே வந்துடுச்சு, என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் வெளியே வந்துடுச்சு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 200ல இருந்து 300 கோடி ரூபாய் அந்த மடப்புறம் காளி கோவில்ல வந்து மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. அது வெளியில வந்தது அப்படின்னா 2026 தேர்தல் அப்படிங்கிறது தலைகீழ தமிழ்நாட்டுல புரட்டி போடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ நிக்கிதா வாயை திறந்து என் நகை காணா போலங்க, இத மாதிரி இந்த ஆசை நாயகி, இந்த அமைச்சரோட ஆசை நாயகி வந்து இத மாதிரி ஒரு டிராமாவா போட சொன்னாங்க, ஒரு ஸ்கிரிப்ட் போட சொன்னாங்க, அதனாலதான் போட்டேன் அப்படின்னு சிபிஐயோட விசாரணையில ஏதோ ஒரு இடத்த மாத்தி கொஞ்சம் பதில்களை சொல்லி சிபிஐ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த விசாரணை முழுசா ஒத்தி வைக்கப்பட்டுட்டு இந்த நகை இல்லாம இந்த டிராமா போட்டதுக்கு நிக்கிதாவை கைது பண்ணணும். அது இல்லாம இவ்வளவு பெரிய ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அந்த ஆசை நாயகி, அந்த அமைச்சருக்கு நெருக்கமான உயர் அதிகாரிகள் அப்படின்னு இந்த வழக்கோட திசை அப்படிங்கிறதே மாறி திமுக தலைமையை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அப்படியே இப்போ வந்து இது சிபிஐ இருக்கிறது, அடுத்தது இடி வருவாங்க, அடுத்தது வந்து எலெக்ஷன் கமிஷன் வருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த கேஸோட பார்வை அப்படிங்கிறது மாறிடும். சோ அது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் இப்போ இந்த வட்டாரங்கள், இந்த உயர் விவிஐபி, இந்த உயர் அதிகாரிகள், இந்த ஆசை நாயகி எல்லாருமே ஒரு பதட்டத்தோட நிக்கிதா எதுவும் சொல்லிடக்கூடாது, அதனால நிக்கிதாவை இங்க நியாயமான ஒரு பேய் மாதிரி வெளிக்காட்டணும் அப்படிங்கிற முயற்சியை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, அந்த கோவிலுக்குள், அந்த மடப்புறம் காளி கோவிலுக்குள்ள வந்து 200ல இருந்து 300 கோடி ரூபாய் எலெக்ஷனுக்கு மக்களுக்கு கொடுக்கறதுக்காக தயார் நிலையில வைக்கப்பட்ட பணம் அப்படிங்கிறது அங்க போச்சு. அந்த விஷயம் அஜித்குமாருக்கு அந்த ரகசியம் சம்பந்தமா சந்தேகம் வருது. அப்போ அந்த ஆசை நாயகி, அந்த அமைச்சரோட ஆசை நாயகி வந்து அந்த அஜித் வந்து கொஞ்சம் கோபத்துல பேசிடுறாப்புல. சோ அதோட எதிரொலியா தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. சோ இது வந்து அந்த விசாரணை மரணம் அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கு, 200ல இருந்து 300 கோடி இந்த விஷயத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த ஒரு விஷயம் வெளியில தெரிய வந்தது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல இப்போ அந்த கோயிலுக்குள்ள இந்த மாதிரி பணம் போயிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தது அப்படின்னா இந்த விசாரணை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோயில்கள்ல வந்து இந்த மாதிரி போயிட்டு இது நடத்துற மாதிரி இருக்கும், சர்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா இந்த பணம் அப்படிங்கிறது தேர்தலுக்காக கொண்டு வரப்பட்ட பணம். இந்த மாவட்டத்துல மட்டும் தேர்தலுக்காக வந்திருக்காது. இந்த மாவட்டத்துல மட்டும் அவங்க மூளை வந்து கோயிலுக்குள்ள வச்சா தப்பிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காது. எல்லா மாவட்டங்கள்லயும் இந்த மாதிரி பணம் அப்படிங்கிறது இப்பவே செட்டில் பண்ணப்பட்டுருச்சு. அப்படிங்கிறப்போ அங்கெல்லாம் போயிட்டு கோயிலுக்குள்ள பணம் வச்சிருக்காங்களா அப்படின்னு செய்ய தேடுதல் வேட்டை நடத்த வேண்டியது இருக்கும். அது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பிரச்சனையே. கோயிலுக்குள்ள போயிட்டு ஒரு டீம் வந்து தேடுதல் வேட்டை நடத்துறாங்கன்னா பெரிய பிரச்சனையா தான் ஆகும். கண்டிப்பா திமுகவே இங்க பாருங்க கோயிலே இப்படி பண்றாங்கன்னு பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனா உள்ள போய் தேடினா தானே உள்ள என்ன இருக்கு, என்னென்ன மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வரும். இந்த ஒரு விஷயத்துல இது உறுதி செய்யப்பட்டது அப்படின்னா 26 தேர்தல் அப்படிங்கிறது வேற மாதிரி நடக்கும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். பணம் இல்லாம இங்க வந்து திமுகவால இங்க மக்களை எதிர்கொள்ள முடியுமா, ஒரு தேர்தலை எதிர்கொள்ள முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. சோ எப்படியாவது இந்த விஷயத்த அழுத்தி இந்த விஷயம் வெளியே தெரியாம பண்ணிட்டா 26 தேர்தலுக்கு அங்கங்க மறைச்சு வச்சிருக்க பணம் அப்படிங்கிறது பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு அந்த அமைச்சரும் நினைக்கிறாங்க. கட்சி வரைக்கும் நேரம் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது போயிருக்கும், கட்சி தலைமையும் நினைக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் அவங்க நினைக்கிறது நடக்குதா, இங்க மக்கள் எதிர்பார்க்கிறது நடக்குதா அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இங்க இருக்கக்கூடிய இந்த மீடியா இதெல்லாம் தாண்டி அது நடந்த இடம் கோவில் அப்படிங்கிறதுனால இந்த சம்பவம் முழுசா வெளியில வரும் அப்படின்னு நம்புறேன்.
பட் என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இத மாதிரி இந்த கண்டென்ட்ல வந்து வேற ஏதாவது டெவலப்மெண்ட் வந்தது அப்படின்னா நான் கண்டிப்பா வந்து இந்த கேஸ் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு அப்படியே பாதியிலே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு விட்டுட்டு போக முடியாதுல்ல. என்னென்ன நடந்துட்டு இருக்கோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அது மாதிரி ஏதாவது விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் வெளியாச்சு அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். இத மாதிரி நம்ம சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க வந்து பல விஷயங்களை தேடி பிடிச்சி சோர்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.